வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ நிறைய பேர் டெல்லி எலெக்ஷன் பற்றி கேட்டீங்க. ஸோ நான் போன வாரமே ரெடி பண்ணிட்டேன். ஒற்றைச்சி அப்பாயின்மெண்ட்டு இந்த ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க, 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாதவங்களுக்கும், கல்யாணம் ஆகி 5 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு ஃபேஸ்புக்கில் போட்டால் அதில் ஒரு 600 அப்பாயின்மெண்ட் வச்சுது. அதை பார்க்கறதுல டேட்டே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நம்ம ஈவினிங்குள்ளே போடணும், இல்லைனா எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துடும்ன்றதுனால நான் அவசரமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 83வது தேர்தல் கணிப்பு. இது வரைக்கும் நம்ம 82 தேர்தல் கணிப்பில் 8 தேர்தல் கணிப்பு தோல்வி, 72 தேர்தல் கணிப்பு வெற்றி. இது டெல்லி எலெக்ஷனே நம்ம இது 2வது முறை போடுறோம். ஏற்கனவே 2020 கெஜ்ரிவால் தான் ஜெயிப்பார்னு சொல்லி போட்டிருந்தோம். அது அப்படியே நடந்தது. அதை கெஜ்ரிவால் எலெக்ஷனில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 2020 கெஜ்ரிவால் ஜெயிப்பார்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த எலெக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வாருங்கள் 83வது தேர்தல் கணிப்புக்கு போவோம். இன்னும் ஒரு 17 தேர்தல் கணிப்பு போட்டேன். இந்த வருஷம் பீகார் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் ரஷ்யாவில் ஒரு எலெக்ஷன் இருக்கு, இன்னும் ஒரு சின்ன சின்ன எலெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 100வது தேர்தல் கணிப்பு போட்டுருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 100 தேர்தல் கணிப்பு போட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்ட எல்லா புக்கும் வீட்டில் பத்திரமா பீரோவில் பூட்டி வச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், 3 பீரோ வச்சிருப்பேன். அந்த 3 பீரோவும் ஜோசியம் புக்கும் ஜோசியம் நோட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கேன். இதெல்லாம் தொகுத்து ஒரு புக்கு மாதிரி தேர்தல் கணிப்பது எப்படின்னு போடலான் இருக்கேன். ஒரு 5000 பேராவது புக்கு வாங்கினா கண்டிப்பாக போடலான்ற எண்ணம் இருக்கு. கண்டிப்பாக ஜோசிக்காரங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட வர வாடிக்கையாளர்கள் ஜாதகத்தை பார்த்து ஜெயிப்பாங்களா, லைட்டை போட்டு ஜெயிக்க மாட்டாங்களான்றத உறுதியாக சொல்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு இந்த லைட்டு போட்டு அந்த புக்கு அந்த புக்கை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணு. அந்த புக்கை நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ஒரு கிளைண்ட்டு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கோ அல்லது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எலெக்ஷனுக்கோ வந்தாருன்னா அந்த புக்கை நல்லா படித்தாலே இவர் உறுதியாக ஜெயிப்பார் இல்லை ஜெயிக்க மாட்டாருன்னு உங்களால் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஊரில் உங்களுடைய மரியாதை கூடும். இன்னொரு பயம் என்னன்னா, அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களும் வீடியோ போட்டுருவாங்கன்ற பயம் உள்ளுக்குள்ள லைட்டாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேன்னா அவங்களும் யூடியூப்ல இருந்து போட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுவும் ஒரு சின்ன பயம் இருக்கு. பட் அவங்க பர்சனலா வீட்டுக்கிட்ட அவங்களுக்கு வராட்சி கிளைண்ட் கிட்ட மட்டும் பார்த்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க அதெல்லாம் கத்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்லயும் போட்டாங்கன்னா நான் என்ன ரிசல்ட் தரணும் அதே ரிசல்ட் தான் அவங்களும் தருவாங்க. ஒருவேளை 2 நாளைக்கு முன்னாடி அவங்க போட்டாங்கன்னா நான் அவங்கள பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி ஆகி போயிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போட்ட அப்புறம் தான் பாலாஜியா போட்டாம்பாங்க. ஸோ அதுவும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. பட் சொல்லித்தரலான்ற எண்ணமும் இருக்கு. பாப்பா இன்னும் ஒரு 17 எலெக்ஷன் பண்ணிட்டோம், அன்னைக்கு என்ன மனநிலைன்றதை பொறுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ 83வது தேர்தல் கணிப்பு டெல்லி எலெக்ஷன். ஸோ இது ஏற்கனவே ஒரு முறை போட்டிருக்கோம். இது நம்மளோட இரண்டாவது முறை இது நம்ம போடுறோம். ஸோ டெல்லி எலெக்ஷன் 2023 25 டேட் ஆஃப் போலிங். டேட் ஆஃப் போலிங் 5 பிப்ரவரி 2025. டேட் ஆஃப் கவுண்டிங் வருகின்ற இன்னைக்கு புதன்கிழமை, அப்போ 6 வியாழன், 7 வெள்ளி, சனிக்கிழமை 8. சனிக்கிழமை கவுண்டிங்கு. நம்ம வீடியோவை இன்னைக்கு போடுறோம் 5ஆம் தேதி. நெக்ஸ்ட் ஸ்லைட். மொத்தமாக பாத்தீங்கன்னா டெல்லி எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா மொத்தத்துக்கு தேவையான சீட்டு 70. மொத்த சீட்டு 70, மெஜாரிட்டிக்கு தேவை 36. இதுல முக்கியமான பிரதான கட்சினும் ஆளும் கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி, எதிர்கட்சி பிஜேபி, இதுக்கு முன்னாடி ரொம்ப தொடர்ச்சியா தீலா சித்திக்கு முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள் மோதுகின்றன. சோ பிஜேபி ஆம் ஆத்மி யார் கூட கூட்டணி இல்லாம தனிப்பட்ட முறையில 70 தொகுதியிலுமே நிக்கிறாங்க. காங்கிரஸும் அதே மாதிரி தனிப்பட்ட முறையில 70 தொகுதியில நிக்கிறாங்க. பிஜேபி கூட்டணியோட நிக்கிறாங்க. பிஜேபி 68 தொகுதிகள் பிஜேபியும், 1 தொகுதி ஜனதாதள் அவங்களும், 1 தொகுதி நிதிஷ்குமாரோட கட்சி, இன்னொரு கட்சி லோக் ஜன்சக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்க பையன் சிராஜ் பாஸ்வான் தலைமையில அவங்க 1 தொகுதியும் மொத்தம் நிக்கிறாங்க. இதை தவிர ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா 400 ரவுடி பாருங்க, நானும் வண்டியில ஏறேன், நானும் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்ற மாதிரி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியன் மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், கம்யூனிஸ்ட் காதர் பார்ட்டி ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் நிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ்வாடி கட்சி, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, இவங்க எல்லாம் காங்கிரஸ் கூட இருந்தா 2-3 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம், அதையும் இங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து ஆல் இந்தியா மஜித் இஸ்திதுல் முஸ்லிமீன் அசாத் சமாஜ் பார்ட்டி அப்படின்ற கட்சியில நிக்கிறாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிராக்டிக்கலா, அதாவது ஓரளவுக்கு ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு, அரசியல் தெரிஞ்சவங்களுக்கே தெரியும், ஏஏபிக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபி மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிராக்டிக்கலா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சின்னு சொல்லும்போது ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ், பிஜேபி. ஏன்னா இது ஆல்ரெடி ஆளுங்கட்சியா இருந்திருக்கு, இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்திருக்கு, இது இப்ப கடந்த 10 வருஷமா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர கட்சியா இருக்கு. ஸோ இவங்க 3 பேருடைய ஜாதகத்தை மட்டும் ரிசர்ச் பண்றோம். முதல்ல நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி கெஜ்ரிவாலோட ஜாதகம். ஸோ நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், ஒரு ஜாதகத்துல பலமான கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பலமான கிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னம், லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு, லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு, லக்னத்துல குரு இருக்காரு, சாரி லக்னத்துக்கு 12ல குரு இருக்காரு, லக்னத்துல கேது இருக்கு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால சர்ப தோஷத்துல பிறந்த ஜாதகர், கால சர்ப தோஷத்துல பிறந்த ஜாதகர். 33 வயதுக்கு பிறகு, 33 ஒரு வீடியோல அவரே சொல்லியிருப்பாரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், 33 வயதுக்கு பிறகு 35 வயசுக்கு பிறகுதான் வாழ்க்கையில வளர்ச்சினாங்க. ஸோ அது கால சர்ப யோகம் அப்படிதான் பண்ணும். ஸோ லக்னத்திற்கு 8ல ஒரு நீச கிரகம் இருக்கு, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு, லக்னத்துக்கு லாபாதிபதி 9ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. ஸோ இங்க சந்திரன் உச்சமா இருக்கிறது ஒரு பெரிய பலம். அதே போல லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும், லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியனோட 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்து 8ஆம் அதிபதி இருக்கிறது ஒரு வகையில நல்ல விஷயம். ஸோ லக்னத்துல கேது இருக்கிறதுன்றது முதல் முறையே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இப்போ இந்த எலெக்ஷன்ல நம்ம நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மதிவேந்தன் சொல்லி ஒருத்தர் ஜெயிச்சாரு, முதல் ட்ரிப்லயே மினிஸ்டர் ஆயிட்டாரு. அதே மாதிரி திருப்பூர்ல அவினாசில கயல்விழி செல்வராஜன் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களும் முதல் ட்ரிப்லயே வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி முதல் ட்ரிப்லயே ஒரு ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகிறது, முதல் ட்ரிப்லயே சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்குலாம் கேதோட சப்போர்ட் வேணும்ன்றதை நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க ரொம்ப பலமா இருக்கு. இப்போ நடக்கிற தசா புத்தி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி தசையில சனி புத்தி நடக்குது. சனி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கோள் ஜாதகத்திற்கு, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு, அது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். பட் இப்ப கோச்சாரத்துல சனி பகவான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. ஒருவேளை எலெக்ஷன் மேக்கு அப்புறம் நடத்திருந்தா ரிசல்ட்டே வேற மாதிரி போயிருந்திருக்கும். பட் இப்ப லக்னாதிபதி, அதாவது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கோள் 5, 6 கூடியவர். இப்ப அந்த சனி பகவான் கோச்சாரத்துல 6ஆம் இடத்துல மூல திரிகோணமா பலமா இருக்கு. பட் அது ஏன் 6ஆம் இடத்துல பலமா இருக்கிறதுன்றது வந்து ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கும். ஸோ இது அவ்வளவு சிறப்பான ஒரு யோகம் கிடையாது. இவரு கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில பிறந்தவர். அடுத்து பிஜேபியுடைய மாநில தலைவர், அதாவது அங்க வந்து பிஜேபியில ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் முதலமைச்சர்னு நிப்பாட்டி இருந்தாங்கன்னா நம்மளுடைய கணிப்பு இன்னும் கொஞ்சம் துல்லியமா இருக்கும். இவர் ஜெயிப்பார் ஜெயிக்க முடியாதுன்றத உறுதிட்டு சொல்ல முடியும். பட் பிஜேபியில இந்த நிமிடம் வரை, இந்த நம்ம வீடியோ எடுத்த நிமிடம் இருந்து நீங்க வீடியோ பார்க்கிற நிமிஷம் வரைக்கும், பிஜேபியில நிமிஷம் வரைக்கும், நீங்க வீடியோ பார்க்கிற நிமிஷம் வரைக்கும் இவர் தான் பிஜேபியோட முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லல. அப்படி இருந்தா யார் அந்த கட்சியினுடைய தேசிய தலைவரோ அவரோட ஜாதகத்தை தான் வச்சு பார்க்கணுன்றது ஆலன் டியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கத்திய யூரோப்பை சார்ந்த மிகப்பெரிய ஒரு ஜோதிடர். அவர் எழுதின புக்கை தான் நான் வந்து முன்னாடி கிரிக்கெட் எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் இந்த இடத்த கட் பண்ணிக்கும். ஆலன் லியோ அப்படின்றவர் ஒரு பெரிய ஜோதிடர், யூரோப் கண்ட்ரியை சார்ந்தவர். அவருடைய மெத்தட்ல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கல, ஒரு பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலன்னா அந்த கட்சியினுடைய தேசிய தலைவரோட ஜாதகத்தை வச்சுதான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய மெத்தட் தான் நான் எலெக்ஷனுக்கு நான் ரொம்ப யூஸ் பண்றேன். அதுவும் இது வரைக்கும் நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஜேபி நட்டாவோட ஜாதகம் 2/12/1960 காலை 11 மணிக்கு பீகார்ல பாட்னால பிறந்திருக்கார், பீகார் மாநிலத்துல. இவருடைய நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம். மகர லக்னம், லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாரு, 2ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் புதன், 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன், 12இல் சுக்கிரன், குரு, சனி, மாந்தி ஆகிய கிரகங்கள் இருக்கு. இப்ப நடக்கிற தசை வந்து பாத்தீங்கன்னா சனி தசை 2014 இருந்து 2033 வரைக்கும். அதுல நடக்கிற புத்தி சந்திர புத்தி. சந்திரன் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு.
இவருடைய ஜாதகத்துல முக்கியமான கிரகங்கள் பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மிக பலமா இருக்காரு. குரு பகவான் லக்னத்துக்கு 12ல சொந்த வீட்டுல இருக்காரு. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதனால இவர் சொந்த ஊர்ல செல்வாக்கு எப்பயுமே கிடைக்காது. ஃபியூச்சர்ல கூட இவர் பீகார்ல போய் நின்னாருன்னா தோத்துருவாரு. இதே வேற எங்கேயா யூபியில இந்த மாதிரி நின்னாருன்னா ஈஸியா ஜெயிச்சிருவாரு. லக்னாதிபதி லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் திசை புத்தி நடக்கும் பொழுது அதன் அதிபதி, அதாவது சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி சுக்கிரன், அவர் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதும், இப்ப கோச்சாரத்துல எலெக்ஷன் டைம்ல மீனத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதும் ஒரு அற்புதமான யோகம். சோ அதனால இவர் கடுமையான ஒரு போட்டி கொடுப்பாருன்றது தெரியுது. அடுத்து மல்லிகார்ஜுன கார்கே 21 ஜூலை 1942 காலை 6 மணிக்கு வார்வாத்தி, இப்ப கர்நாடகால இருக்கு, முன்னாடி ஹைதராபாத் ஸ்டேட்டா இருந்துச்சு வெள்ளக்காரன் இல்ல, இப்ப வந்து அது கர்நாடகால இருக்கு. சோ இவருடைய ஜாதகம் 21/7/1942 சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர். லக்னம் கன்னி லக்னம், 2ஆம் இடத்தில் சந்திரன் மாந்தி, 6ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன், 12ஆம் இடத்துல ராகு. நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா புரியும். லக்னாதிபதி புதன் லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல சொந்த நட்சத்திரத்துல கேட்டையில இருக்காரு. லக்னாதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சுக்கரன் வந்து அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து லக்னத்துக்கு 10ல பலமா இருக்கு, கேந்திரத்துல இருக்கு. கேது பகவான் லக்னத்துக்கு 6ல மறைஞ்சிட்டார். நம்ம பல டைம்ல சொல்லியிருக்கோம், ஒரு தேர்தல்ல ஜெயிக்கணும், ஒரு பிரபலத்தன்மை வேணும்னா ராகு கேதுக்கு பலம் அதிகம் வேணும். இந்த ஜாதகத்துல ராகு கேது பலமா இருக்கு. ராகு கேதுவோடைய நட்சத்திரம் உள்ள வீடு மகம் உள்ள வீட்டுல இருக்கு. கேது ராகுவோடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கு. சோ இது ஒரு அமைப்பு. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அமைப்பு. சோ நடக்கிற தசா புத்தி இவருக்கு சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்தா சோ இவருக்கு நடக்கிறது சுக்கர தசை 2040 வரைக்கும். அது நடக்கிறது சந்திர புத்தி 2 பிப்ரவரி 2025 இருந்து 6 அக்டோபர் 2026 வரைக்கும் இருக்கு. சந்திரன் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு 10ல இருக்கார். சோ இவர்கிட்ட கொஞ்சம் பொறுப்பை முழுசா கொடுத்து நீங்க என்னமோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பவரை இவருக்கு அதிகம் கொடுத்துருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 8 தொகுதி வரைக்கும் ஜெயிச்சு இருந்திருக்கலாம். கொஞ்சம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இதெல்லாம் உள்ள இழுத்து போட்டிருக்கலாம். பட் அதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அதாவது ஒரு ஜாதகத்துல பிராக்டிக்கலா ஜெயிக்க வாய்ப்பு இருந்தாலும் சூழ்நிலை வந்து அவங்கள ஜெயிக்க விட மாட்டேங்குது. அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இவர் ஜாதகத்துல இந்த சீன்லயே இல்லை. போட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா பேக். ஸோ கெஜ்ரிவாலுக்கும் நேஷனல் அலையன்ஸ் ஜேபி நட்டாவுக்கும் ஸோ 2 பேர் ஜாதகமும் சரியான கடுமையான போட்டி இருக்கு. இதுல கோச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மேல லக்னத்திற்கு 7 கூடியவர் மேல குரு இருக்கு கெஜ்ரிவால் வாங்க. அதே இதுவே சந்திரன் இவரு ஒரே ராசி தான். ஆனா இவருக்கு வந்து லக்னத்துக்கு லாபாதிபதி மேல சந்திரன் இருக்கு. அவர் வீடு கொடுத்த சுக்கரன் இங்க மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. சோ கோச்சாரம் சற்று ஜேபி நட்டாவுக்கு பலமா இருக்கு. தசா புத்தியும் 2 பேருக்கு ஈக்குவலா இருக்கு. சோ 2 பேருக்கு ஈக்குவலா இருக்கு. எலெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கள் எல்லாமே நம்ம ஜேபி நட்டாவுக்கு சாதகமா இருக்கிறதுனால என்னுடைய ரிசல்ட் மொத்தம் உள்ள 70 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட பெரும்பான்மையுடன் 36 தான் தேவை. அதை விட ஒரு 4 தொகுதிகள் சேர்த்து 39ல இருந்து 41 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப பிரதான ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அந்த ஏஏபி கெஜ்ரிவால் கட்சி முதன் முறையா டெல்லியில தன்னுடைய ஆட்சி இழக்க போகுது. எதிர்கட்சி வரிசையில வந்து உட்கார போகுதுன்றது என்னுடைய கணிப்பு. ரிசல்ட் இன்னும் ஒரு 4 நாள்ல தெரிஞ்சிடும். ஏஏபி 28 தொகுதியில இருந்து 31 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒண்ணு கூட ஜெயிக்காது. பட் அப்படி நம்ம போடக்கூடாது. ஒரு தார்மீக மரியாதையில ஒரு 1ல இருந்து 2 தொகுதி ஜெயிக்கலாம். உண்மையிலேயே நான் சொல்றேன், கார்கேவுக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை கொடுத்து அவர் போக்குல விடுங்க, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்கன்னு ஃபுல் பவர் கொடுத்துருந்தா சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்தி ஒரு 3 தொகுதியா ஜெயிச்சிருப்பாரு. ஸோ என்ன பண்றது? அதாவது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஜாதகத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. ஒரு பலவான் உடம்புல பயங்கரமான பவர் இருக்கு, 10 பேர் அடிக்கக்கூடியவன், அவன் வந்து சண்டையில ஜெயிப்பான். போனா கண்டிப்பா ஒரு 5 பேரை ஜெயிப்பான். ஆனா அவன் அப்படி ஜெயில போட்டாங்கன்னா 4 பக்கம் கம்பி இருக்குது, என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல பலமானவருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்காம பண்ணனா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிதான் இது வந்து போகுது.
ஸோ என்னுடைய கணிப்பு டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில ஆட்சியை கைப்பற்ற போது. ஷீலா தீக்ஷித் 10 வருஷம் ஆட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் 10 வருஷம், கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி ரொம்ப வருஷம் கழிச்சு, நான் குழந்தையா இருக்கும்போது பிஜேபி ஆட்சி பண்ணியிருக்கும் பொழுது 25 வருஷம் கழிச்சு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மோடியின் எழுச்சிக்கு பிறகு 3 முறை மாநில அரசுல மத்திய அரசு ஜெயிச்சாலும் டெல்லியில ஜெயிக்க முடியலன்ற ஏக்கம் பாரதிய ஜனதாவுக்கு போக்கி பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னுடைய கணிப்புப்படி இருக்கு. என் கணிப்பு நீங்க செக் பண்றதுக்கு ரொம்ப நாள்லாம் தேவையில்லை, இன்னும் ஒரு 4 நாள் தான் அதிகபட்சம் இரவு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இதுல எனக்கு கணிப்பு தப்பா போனாலும் புதுசு கிடையாது, கரெக்டா வந்தாலும் புதுசு கிடையாது. என்னுடைய ஆராய்ச்சின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுல முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க அறிவிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சுகுரா அடிச்சு சொல்லலாம். பட் அறிவிக்காதனால புஸ்தகத்துல என்ன மெத்தேடு சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தேடு படி பார்க்கும்பொழுது கெஜ்ரிவால் ஜாதகத்தை விட ஜேபி நட்டா ஜாதகம் வலுவாக இருப்பதால், அதாவது ஒரு போட்டியில 3 பேர் ஓடுறாங்கன்னா அந்த 3 பேர்த்துல கார்கேவுக்கு வாய்ப்பு சரியா இல்லை, அப்ப 2 பேருக்கு போட்டி கடுமையா இருக்கு. அதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கெஜ்ரிவாலை விட ஒரு 5 வினாடி 5 மில்லி செகண்ட்ல ஜேபி நட்டா முந்துவதற்கான வாய்ப்பு தான் ஜாதக ரீதியா உண்டு. ஸோ பிஜேபி வெற்றி பெற போகிறது. இதுவே என்னுடைய ஜோதிட கணிப்பு. சீட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேக் ஸ்லைடு மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். சீட்டு பாத்தீங்கன்னா மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் தேவையான மெஜாரிட்டி 36 விட அதிகமாக 39 49 தொகுதிகள் பிஜேபி வெற்றி பெறும். ஏஏபி 28 தொகுதியில் 31 தொகுதிகள் வெற்றி பெறும். காங்கிரஸ் 1 2 தொகுதிகள் வெற்றி பெறும். இதுவே என்னுடைய கணிப்பு. மீண்டும் பிஜேபி 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க போகிறது. பிஜேபி சார்ந்த அனைவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஒருவேளை என்னுடைய கணிப்பு சரியா வரும்போது, சரியா வந்தால் முன்னதாக பாரதிய ஜனதா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றது தெரியல, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டு பிஜேபி நண்பர்கள் சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு மற்றவங்க என்ன பிஜேபி சொம்புன்னாதீங்க. இது நீங்களே பார்த்துருப்பீங்க. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல என்ன திமுக சொம்புன்னுலாம் நீங்க சொன்னீங்க. எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கறவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா ஜெயிக்க சொல்லுவேன், இல்லைன்னா எலெக்ஷன் நிக்காதீங்கன்னு சொல்லுவேன். நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு டூலா வச்சிருக்கேன். ஒருவேளை நான் ஒரு கட்சி சார்பா போனா, என் பேர் கெட்டு போனா என் வருமானம் தான் பாதிக்கும். எந்த காலத்திலயும் இந்த பாலாஜி அப்படி போக மாட்டான். உங்க பார்வையில் ஒருவேளை அப்படி தெரிஞ்சா அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்களுடைய பார்வை மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப அமெரிக்கா எலெக்ஷன் வீடியோ போட்டோம், நமக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணும் கிடையாது. ஸோ நான் எந்த இடத்துலயுமே இது வரைக்கும் 83 எலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஒரு தேர்தலில் கூட என்ன மீறி தப்பா இருக்கு 8 தொகுதி, அது வேற. பட் நானா இன்டென்ஷனா இந்த கட்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு கணிச்சதும் கிடையாது, பண்ணதும் கிடையாது. இது நான் என் தொழில் மேல உண்மையா சொல்றேன். ஸோ இந்த தொகுதி ஜெயிக்காதான்றது இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு தான் தெரியும். பட் நான் நியூட்ரலா தான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு என்ன பிஜேபி சொம்புன்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. எனக்கு அது வேலை கிடையாது. என் வேலை கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொன்னதான் என்ன 4 பேர் தேடி வருவாங்க. தப்பா சொன்னா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. இது எனக்கும் தெரியும். ஸோ எந்த இடத்துலையும் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். தப்புன்றது என்ன மீறி வரலாம். இப்போ நம்ம கணிக்கிறதுல எங்கேயாவது தப்பு இருக்கலாம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரலாமே தவிர இன்டென்ஷனா நான் என்னைக்குமே பண்ணது கிடையாது. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து முக்கியமான வீடியோக்கள்லாம் வரும். சனிப்பெயர்ச்சி வீடியோ அதிகபட்சம் இந்த மாச இறுதிக்குள்ள இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கணும். நான் சத்தியமா ஆனஸ்டா எழுதல. நிறைய பேர் சார் அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்க, நீங்க சார் அடுத்தவங்களை என்னைக்குமே நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய மெத்தட் புதுசா இருக்கும். என்னுடைய மெத்தட் எப்பயும் தனி வழி. நான் நிறைய புக்கை ரிசர்ச் பண்ணுவேன். நீங்க ஒவ்வொரு ராசி பலனும் நீங்க வேணா 30 நிமிஷத்துல வீடியோ பார்க்கலாம். ஆனா அந்த வீடியோக்காக நான் ப்ரிப்பேர் பண்ற நேரம் குறைஞ்சது ஒரு 4 எடுத்துப்போம். ஒரு ராசிக்கு நிறைய புக்கை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த வாரம் பிப்ரவரி கடைசி வாரத்தில் ரெடி பண்ணா கூட மார்ச் முதல் வாரம் அல்லது 2வது வாரம் வீடியோ வரும். சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு ரொம்ப தெளிவா வரும். தாந்திரிக பரிகாரமும் வரும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.